ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடகம் என் வீடு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் ரொட்டீன் vlog தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட கவுண்டர் டாப்போட ஒரு ஓவர் வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஆயில் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா சால்ட்டு, வெஜிடபிள் கட்டர்லாம் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி ஷெல்ஃப்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது இன்னும் கிளியராக வந்து அடுக்கி முடிக்கலை. எல்லாமே வந்து ஷெல்ஃப்லேயே இருக்கிறதே வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன கவுண்டர் டாப்பாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து சமைச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்ப வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். சரி, கடைசியாக ஆயில் கண்டெய்னர் மட்டுமாவது வச்சிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இப்போ ப்ளெயினாக வந்து கவுண்டர் டாப்பை எம்டியாக விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் மட்டும் சென்டராக வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சூப் ரெடி பண்ண போகிறேன். சாதத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு 1/4 கிலோ மட்டன் எலும்பு இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் அரைச்சிக்க போகிறேன். ஸோ அரைச்சி ஆட் பண்ணுறப்ப வந்து சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாதத்துக்கும் வந்து நம்ம ஊற்றி சாப்பிடலாம். வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து இது சீக்கிரமாக குணப்படுத்தும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூட வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நார்மலாக நம்ம மட்டன் சூப் ரெடி பண்ணுற மாதிரி தான் மட்டனை வந்து ஃபஸ்ட் நம்ம வேக விடுவோம்ல. ஸோ வேக விடுற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணது. ஸோ அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிடுறேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய நாத்தனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ரெடி பண்ணுறதுனால பச்சை மிளகாய் 2 மட்டும் நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 4 பச்சை மிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி வந்து நம்ம ஊற்றி அதை வந்து நம்ம வேக வச்சுட்டு போகிறோம். ஸோ சூப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி இப்போயே ஊற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனியாக கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது. மட்டன் வேகிறப்பே வந்து அந்த தண்ணி இல்லை வந்து எல்லா சாருமே இறங்குறப்ப அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஈவினிங் டைமில் சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வாய்ப்புண்ணு இருக்கிறதுனால சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ குக்கரை வந்து மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நான் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நார்மலாக வந்து 4 விசில்லே வந்து ஹாக்கின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வெந்துடும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மட்டன் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் இந்த சூப் ரெடி பண்ணி பரிமாற போகிறீங்க அப்படின்னா இதை வந்து தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே லஞ்சுக்கு ரெடி பண்ணி நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தாளிச்சிக்கிட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்த சூப்பை வந்து தாளிச்சிக்கவும் போகிறேன். இன்னொரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சு சாதத்துக்கு அரிசி களைஞ்சி போட்டுட்டேன். ஸோ சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சாதம் வந்து சைட் பை சைடு வேகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பு கரெக்டாக வந்து ஒரு 6 விசில் சூப்பராக வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை வந்து நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி தாளிக்கிறேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இப்போ வந்து சாதம் வெந்துடுச்சு. ஸோ சாதத்தை வந்து வடிச்சிட்டேன். சைட் பை சைடு வந்து 6 விசில் வந்துடுச்சு மட்டன். ஸோ அதையும் வந்து ஆவி போனதுக்கப்புறமா குக்கரை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து எல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கையால் பிச்சு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாளித்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜீரகம் வந்து லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தை வெறும் வானலியில் நான் வறுத்துட்டு அதை வந்து வீட்டிலேயே பொடி பண்ணி வச்ச ஜீரகத்தூள். ஸோ நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. அது கூட வந்து ஒரு 2 காம்பு அளவுக்கு கருவேப்பிலை வந்து உருவி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தாளித்த கலவையை வந்து இப்போ நம்ம சூப்பில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் வந்து ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக, அதோட வாசனை சூப்பராக கமகமன்னு வந்துட்டு இருந்தது. ஸோ இதுதாங்க நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணது.
அடுத்து வந்து இந்த சின்ன ஸ்பூன்லேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகுத்தூளை வந்து நம்ம தாளிக்கிறப்பே ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர் வந்து போயிடும். ஸோ அதனால் கடைசியாக எந்த ஒரு டிஷ் ரெடி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கமன்னு நம்மளோட மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே சைடிஷ்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எக் வந்து வேக போட்டிருக்கேன். ஸோ அது வேகிறதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி அந்த கண்டெய்னர்லாம் நம்ம திருப்பி அகைன் அதே பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சமையல் முடிகிறதுக்குள்ளேயே எல்லா வேலையுமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்கும். அது என்ன அப்படின்றத அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா பொருட்களுமே அது பிளேஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம மட்டன் சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையுமே வந்து வேறொரு பாத்திரத்துக்கு வந்து நான் பரிமாறதுக்கு எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குக்கரையும் கழுவ வச்சுடுவேன். தென் 2 எக்கும் வெந்துடுச்சு. ஓட்டை ரிமூவ் பண்ணி ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாதம் ஆல்ரெடி வெந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ டைனிங் டேபிள் மேலே வந்து மாற்றி வச்சுட்டு கிச்சனை வந்து இப்போ க்ளீன் பண்ணி விட வேண்டியது தான். கவுண்டர் டாப்பை பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே அந்த ஆயில் வந்து தெரிச்சிருக்கு தாளித்ததுனால. ஸோ அது மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப டஸ்ட்லாம் ஆகலை. சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் அப்படின்றதுனால நார்மலாக கேஸ் ஸ்டவ் வந்து அழுக்கு அந்த அளவுக்கு வரல அப்படின்றதுனால நார்மல் ஈர துணி மட்டும் நான் வச்சு ஃபுல் கேஸ் ஸ்டவ்வையும் அப்படியே தொடச்சி விட்டுற போகிறேன். சாதம் வந்து பார்த்திங்கன்னா வேகிறப்ப லைட்டாக வந்து பொங்கி வழிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி ஈர துணியெல்லாம் தொடச்சி எடுத்துட போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஸோ எல்லா இடத்துலையும் ஆயில் எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கும். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல்ஸில் நம்மளுக்கு பட்டிருக்கும் லைட்டாகாது. நம்மளுக்கான பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு வால்ஸ்லாம். பட் ஆனால் வந்து ஆயில் கண்டிப்பாக லைட்டாக தெரிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டைல்ஸையும் வந்து நம்ம கையோட ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாக அப்படியே நம்மளுக்கு புதுசு போல் பலபலனே எப்போவுமே நீட்டாகவே மெயின்டைன் ஆகிட்ருக்கும் கிச்சன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைட்லலாம் வந்து எந்த ஸ்டாண்டுமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணாதனால கவுண்டர் டாப் மட்டும் எம்டியாக இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ் மட்டும் சென்டராக இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கோடே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேனா இல்லை திருப்பி அகெயின் சேஞ்ச் பண்ணுவேனா அப்படின்றலாம் தெரில. நான் அடிக்கடி வந்து மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போக்கி இப்படி தான் ப்ளைனாக விட்டுட்டேன். ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டையும் தொடச்சி இப்போ சிங்க்குள்ளே வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சூப் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண குக்கர், அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு, அந்த மாதிரி ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் தான் இருக்குது. மற்ற வெசல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற அந்த சைட் பை சைட் கேப்லேயே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப கம்மியான பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிச்சன் ஒர்க் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா போயிட்டு லஞ்செலாம் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் சாதம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டைம்லேயே வந்து நம்ம கிச்சனில் ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருந்தாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணணும், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கிச்சன் நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல்லாம் ஆகவே ஆகாது. சீக்கிரமாக நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த லஞ்ச் மெனு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் ஆனிச்சு. மட்டன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக ஒரு 1/2 hourக்குள்ளே முடிகிற மாதிரியான லஞ்ச் மெனுலாம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே ஒரு 1 hour தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஒன் டே வந்து மட்டன் சூப் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த சூப்பு ரெடி பண்ணி கொடுக்குறப்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா புண்ணு ஆறிடும். இது கூடவே சூப்பு ரெடி பண்ணி இறக்குறப்ப ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக வந்து புண்ணு ஆறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் பால் தான். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்களும் ஒரு நாள் வந்து உங்களோட வீட்டில் இந்த மட்டன் சூப் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸை எம்டியாக விடுறப்ப எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி ரொட்டீன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறப்ப அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.